ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மனதை வலுப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு 8 வழிமுறைகள் இருக்குது. என்னென்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒன்று, நடந்ததை எண்ணி கவலைப்படவே கூடாது. செகண்ட், நம்ம தினமும் தியானம் செய்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன்று என்ன அப்படின்னா, யாரிடம் இருந்து எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. அதாவது யார் மேலேயும் நம்ம அதிகமாக பற்று வச்சுருக்க கூடாது. நெக்ஸ்ட்டு மற்றவர்களிடம் அதை அவங்க நம்மளுக்கு செய்வாங்க, இது நம்மளுக்கு செய்வாங்க அப்படின்னு என்றைக்குமே என்ன செய்யக்கூடாது, எதிர்பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் ஒன்று என்ன அப்படின்னா, தேவையானதை மட்டும் நம்ம என்ன செய்யணும், பேசணும். சில நேரங்களில் நம்ம மௌனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு முயற்சியில் தோல்வி அடைஞ்சோம் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். சிக்ஸ்த் என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் நம்மளே என்ன செய்யக்கூடாது, குறை சொல்லவே கூடாது. நெக்ஸ்ட்டு அடுத்தவங்களோட நம்மளை என்றைக்குமே கம்பேர் பண்ணவே கூடாது. செவன்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்கள் ஆற்றலை வீணாக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தேவையில்லாமல் நம்மளுடைய எனர்ஜியை யார்கிட்டையாவது ஃபோன் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசி வேஸ்ட் பண்ணவே கூடாது. நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத, நம்ம முன்னேற்றத்துக்கு என்ன வழி அப்படிங்கிறது யோசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எய்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா அனைவரிடமும் யோசனை கேளுங்க, பட் உங்களுக்கான முடிவை நீங்களே எடுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.